சாலமோன் ராஜாவுக்கு பின்பு ரெகோபெயாம் ராஜாவாய் வருகிறார். அப்போது ஜனங்கள் எல்லாம் ரெகோபெயாம் இடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், உங்க அப்பா எங்களுக்கு அநேக வரிகளை விதித்தார், அநேக கடினமான பாதையில் நடத்தினார், நீர் கொஞ்சம் எங்களை லெகுவாக்கும் என்று சொன்னபோது 3 நாளுக்கு பின்பு வாருங்கள் என்று ஜனங்களை அனுப்பி விடுகிறார். அப்போது யோசனை பண்ணுகிறார், எல்லாரையும் அழைத்து நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டபோது வயதான நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்கள் சொன்னார்கள், இது கொஞ்சம் ஜனங்களை லெகுவாய் நடத்தும், கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சி விடும் என்று சொன்னார்கள். வாலிபர்கள் சிலர் சொன்னார்கள், நீ திமிராயிரு, நீ ஓய்ச்சபடி நட, நீ உங்க அப்பாவை காட்டிலும் பயங்கரமான ஆளுன்னு சொல்லு என்று ஆலோசனை சொன்னார்கள். இவன் நல்ல யோசனையை தள்ளிட்டு இந்த வாலிபர்கள் சொன்ன யோசனையை கேட்டுக்கிட்டு போய் ஜனங்களுக்கு அப்படியே மறு உத்தரவு கொடுக்கிறார். என்ன ஆனது தெரியுமா? ராஜ்யம் பிரிந்தது. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்றும் 2 கோத்திரம் யூதேயா என்றும் பிரிந்து போனது. தென் தேசம் வட தேசம் என்று சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யம் பிரிந்தது. காரணம் என்ன? ரெகோபெயாம் நல்ல யோசனையை உதறி தள்ளிவிட்டான். நல்ல யோசனைகளை கேட்க மனதில்லாமல் போய்விட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் யோசனை சொல்வது யார் என்று பார்ப்போம். நான் தாழ்மையாய் தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், இனி ஒரு காலமும் உங்களுக்கு யாராவது யோசனை சொன்னால் அந்த யோசனை சொல்லுகிற நபர் யார் என்று பாராதிருங்கள், யோசனை எப்படிப்பட்டது என்று பாருங்கள். யோசனை சொல்லுகிறவர்கள் ஒருவேளை வயதானவர்களாக இருக்கக்கூடும், ஒருவேளை உங்கள் எதிரிகளாக கூட இருக்கக்கூடும், உங்களை பிடிக்காதவர்களாக இருக்கக்கூடும், ஏன் அவர்கள் ஒரு சிறு வயதுள்ளவர்களாக இருக்கக்கூடும், அவர்கள் ஒரு எளிமையானவர்களாக இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட நபர்களை பாராதிருங்கள், யோசனையை பாருங்கள். அந்த யோசனை